ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சத்திய வசனத்தோடு நீங்கள் இணைந்திருக்கிறதுக்காக சந்தோஷம். தொடர்ந்து நாங்கள் வாழ்வோம். இந்த சத்திய வசனம் எங்கள் வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை தொடர்ந்து கொண்டு வரட்டும். மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாறுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் மாற்றத்தை தெளிவாக கண்டவர்கள் எதனாலே அவங்க மாறினார்கள் என்றதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் உங்களோடு சேர்ந்து இன்றைக்கு இந்த நாளில் பார்க்க இருக்கிறது ஒரு மனுஷர். அவர் தைரியமாக இருக்கிறார். அவருடைய பார்வையிலே ரொம்ப காலமாக அவர் அப்படியே இருந்திருப்பார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அப்படி வாழ்ந்தாலும் ஒரு கேள்வி, இடைவெளி ஒன்று இருந்து கொண்டு தான் இருந்திருக்குது. சமயத்தில் வெளியில் யாருக்குமே தெரியாத கேள்விகளோடு நிறைய பேர் வாழ்வோம் தானே. எங்களுக்கு கூட நிறைய கேள்விகள் எங்களுக்கு உள்ளே இருக்குது. ஆனால் வெளியில் யாருக்குமே அது தெரிஞ்சிருக்காது. அதை நாங்கள் சொல்லியிருக்கவும் மாட்டோம். ஆனால் இந்த மனுஷனுக்கு அது ஒரு பெரிய ஒரு கேள்வி. அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை பற்றின ஒரு திசை, தான் போகிறது சரியா ஒரு கேள்வியை அது கொண்டு வந்தது. அந்த கேள்வியினாலே அவர் தன்னுடைய சமாதானத்தை இழந்து போனார். தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சம்பாதிக்கிறார், எல்லாமே பண்ணுறார். ஆனால் அவருக்கு அதெல்லாம் முடியாமல் இருக்கிறது. நொந்து போனார். உள்ளுக்குள்ளே நொந்து போனால் அது ஒரு மோசமானது. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிறைய நடைப்பிணங்களாக இருக்கிற ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா அன்பானவர்களே? நீங்கள் கூட நொந்து போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் உங்களோட மனதில் திருப்தி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? வேதாகமத்திலே நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒருவர் வாழ்ந்தார். அவர் வாழுகிற பொழுது அவர் சந்தித்த அந்த சந்திப்பு அவருடைய வாழ்க்கை பாதையை முழுவதும் மாற்றி போட்டுட்டு. அது காரணம், வேதாகமத்தை வாசிக்கிற பொழுது வேதாகமத்தில் நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்குது, ஃபுல் ஆஃப் ஸ்டோரிஸ். ஸோ அந்த ஸ்டோரியில் இந்த கதை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் தேட ஆரம்பித்தார், தேடினார், அவர் கண்டு கொண்டார். இன்றைக்கி நிறைய பேர் தேடுறோம். எங்கே நாங்கள் தேடுறோம்? எப்படி தேடுறோம்? எதன் வழியாக நாங்கள் தேடுறோம்? எது எங்களுக்கு தேடுவதற்கு ஆதாரமாக இருக்கிறது? அது எங்களுடைய பசியை தீர்க்கிறதா? எங்களுடைய தாகத்தை தீர்க்கிறதா? என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்துக்கு பதிலாக இருக்கிறதா? தெரியாது. மக்கள் தேடுகிறார்கள். ஆனால் இந்த நபர் தேடினார். அவரை நான் லூக்கா என்ற புத்தகத்திலே 19 அதிகாரத்தில் நான் அவரை பார்த்தேன். நான் இந்த நபரை குறித்து நிறைய நேரங்களில் நான் யோசித்திருக்கிறேன். அவருடைய பெயர் சகேயு. இந்த சகேயு என்ற மனுஷரை பற்றி நிறைய பார்த்துருக்கிறேன். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நீங்கள் கூட பெரும்பாலானவர்கள் இதுவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் தேடினார். அவர் தேடுகிற பொழுது ஒரு விஷயத்தை அவர் கண்டு கொண்டிருக்கக்கூடும். தன்னிடத்தில் இல்லாததை இந்த வருகிற ஒருவர், நான் தேடுகிற ஒருவர் எனக்கு தருவாரா என்று சொல்லி அவனுடைய மனதில் அவனுக்கு ஒரு திருப்தியற்ற வாழ்க்கையை வாழ்ந்தான். இந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது அவர் சுற்றிலும் இருக்கிற மக்களினாலே அவர் நகர்த்தப்பட்டிருக்கக்கூடும், சுற்றிலும் இருக்கிற தேவைகளினாலே அவர் நகர்த்தப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் ஒரு விஷயம் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்தது. அதுக்கு காரணம் அவர் சந்தித்த நபர்தான். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த நபர் யார் என்று சொன்னால், அவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இந்த மனுஷன் அவன் வகை தேடுகிறார். எப்படிப்பட்டவர்? ஏன்னா அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிற அந்த செய்திகள் எல்லாம் அவருக்கு அவரை கேள்விப்படுகிற பொழுது ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது, அவர் கேள்விப்படுகிற பொழுது ஆறுதலை கொடுத்தது. ஆனால் யாருன்னு தெரியாது. அவரை பார்க்க வகை தேடினான் என்று தான் சொல்லுகிறது. ஒரு கட்டத்திலே அவரை கண்ட பொழுது முழுவதுமாக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். ஸோ அதனால் இந்த கிறிஸ்துவுக்குள்ளே தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தல் என்பது என்ன தெரியுமா? அவன் கடவுளுடைய குடும்பத்துக்குள்ளே தன்னை அப்பொழுது திரும்பவும் இணைத்து கொண்டாராம். இந்த பகுதியை வாசிக்கிற பொழுது இந்த சகேயு இப்பொழுது தான் அவர் புதுமையாக இந்த லூக்கா 19 அதிகாரத்திலே கடவுளுடைய குடும்பத்துக்குள்ளே அவர் வருகின்ற அந்த அனுபவத்தை அவர் கண்டு கொண்டார். கடவுளுக்குள்ளே இருக்கிற பொழுது அவர் நேர்மையை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறார். நாளத்தனியாக நான் கொடுக்கிறேன். எங்கே யார்ட்டையாவது தவறாக வாங்கியிருந்தால், யாத்திராகும் என்ற புத்தகத்திலே 22வது அதிகாரத்திலே அதை பற்றி போட்டிருக்கிறது. அதே நேரத்திலே புதுவிதமான சிந்தனைகள். ஏன் அவர் சொல்லுகிறார், நான் இந்த ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன். தன்னுடைய சிந்தனைகளிலேயே அவர் மாற்றத்தை காண ஆரம்பிக்கிறார். அதே நேரத்திலே ஒரு புதுவிதமான நேர்மையுள்ள மனிதனாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவர் புது பிறப்பை அவர் சந்திக்கிறார். இந்த புது பிறப்பை சந்திக்கிறதுனாலே அவருடைய வாழ்க்கையிலே உள் நுழைந்தது அவரை முழுவதுமான ஒரு மனிதனாக, முற்றிலும் வித்தியாசமான மனிதனாக அது மாற்றிற்று.
அந்த நாட்களில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நபருடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனுடைய விளைவு அவரை சந்தோஷமாக கூட்டின்னு போனது மாத்திரம் கிடையாது, அவருடைய பக்கத்தில் இருப்பதுக்கு தன்னை அர்ப்பணித்தான். தன் வாழ்க்கை பாதையை மாற்ற அவன் தீர்மானித்தான்ங்கிறதை தான் இந்த பகுதி போட்டிருக்குது. இந்த வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது காரணம், இயேசுவோடு இருக்கிறவர்கள் ஒரு நாள் மாற்றத்தை செய்யாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு பக்கத்தை அந்த இடத்துல காண முடிந்தது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நீங்களும் நலிவடைந்து போயிருக்கலாம். வெளியில் பார்த்தா உங்களை பார்த்தா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் மனதளவிலே நீங்கள் நோகடிக்கப்பட்டு நொந்து போய் விழுந்து போய் உங்களாலே எழும்பி நிற்க முடியாது என்ற ஒரு நபர்கள் போல நீங்கள் இருக்கக்கூடுமா இருந்தால் நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒருவர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. இந்த சகி என்ற மனுஷர் யோசித்தார். அவர் யோசித்ததினாலே அவருடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றம் காண ஆரம்பித்தது. வாழ்க்கையிலே பிரச்சனைகள் எதுவும் இருக்கட்டும், அந்த இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தார். ஆகவே கீழ்ப்படுகிற ஒரு பாக்கியத்தை அவர் கண்டு கொண்டார். இரண்டாவது, இந்த மனிதர் கீழ்ப்படிதனாலே என்னத்தை அவர் சந்தித்தார் தெரியுமா? அவர் கடவுளுடைய சாயலை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்த விரும்பினார். அவர் அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இணைகிற பொழுது, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பக்கத்தில் இருக்கிற பொழுது, இயேசுனுடைய சாயல் குணாதிசயம் இந்த மனுஷனுக்குள்ளேயும் தெரிய ஆரம்பிக்கிறதாம். அது என்ன? அவர் இப்போ கடவுளை இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறார். கடவுள் யார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்கிறார். கடவுளுடைய வாழ்க்கையை தனக்கு முன்மாதிரியாக அவர் கொள்ள பார்க்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இந்த நேரத்தில் தான் நாங்கள் பார்க்குறோம், அவர் முதல் முறையாக அவர் துஷ்பிரயோகங்கள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தன்னுடைய சொந்த வார்த்தையினாலே சொல்லுவதை நாங்கள் காண்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு எங்களை சுற்றி நிறைய பேர் துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுகிறவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். வித்தியாசமான முறைகளிலே துஷ்பிரயோகங்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு அறிவித்தல், இந்த இயேசு உங்களுக்கு தேவை. துஷ்பிரயோக வாழ்க்கையிலேருந்து வெளியிலே வருவதற்கு, நீங்கள் அதில் இருந்து வெளியிலே வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்களா இருந்தால், உங்களுக்கு தைரியம் இல்லாமல் போனால், இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தைரியத்தை தர விரும்புகிறார், உங்களை அதிலிருந்து மீட்டெடுக்க. இந்த சகி என்ற மனுஷன் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியையும் நேர்மையையும் வெளிப்படுத்த விரும்பினான். கர்த்தருடைய சாயலை பெற்றுக்கொண்டதினாலே அவனாலே கிறிஸ்துவனுடைய பார்வையிலே தெளிவாக அவனுடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்கு தன்னை அர்ப்பணித்தான். ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த சகேயு கடவுளுடைய சாயலை பெற்றுக்கொள்ள தன்னை முழுவதுமாக கீழ்ப்படிந்தான். வாழ்க்கையிலே கீழ்ப்படுகிற பொழுது தப்பான வாழ்க்கையெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சது. அதனாலே மற்றவர்களோடு சரி செய்ய விரும்பினான், ஒப்புரவாக விரும்பினான். ஏராளமான நபர்கள் அவனை வெறுத்து தள்ளி இருக்கக்கூடும். ஆனால் கடவுளிடத்தில் அவன் வந்ததினாலே அந்த உறவு சரி செய்ய ஆரம்பிக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது உங்களுடைய உறவுகள் உடைந்து போயிருந்தால், நொறுங்கி இருந்தால், சகேயுக்கு அது நடந்திருக்கக்கூடும். ஆனாலும் அவன் இயேசுவோடே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஒப்பு கொடுத்ததினாலே அவன் உறவுகளை சீர்படுத்த விரும்பினான், சரி செய்ய விரும்பினான். அது யாராக இருக்கட்டும், எப்படிப்பட்டவளாக இருக்கட்டும், ஒருவேளை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் எங்களையும் சீர் செய்ய விரும்புகிறார், உறவுகளை வலுப்படுத்த விரும்புகிறார். ஒரே ஒருவர் தான் எங்களுடைய வாழ்க்கையில் வரணும், அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.